Hey guys and welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பா எல்லாரோட வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். வேற எதுவும் இல்லை, செக்யூரிட்டி கேமரா. மாடல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்கோட ப்ராடக்ட் தான். C510W இதுதான் இந்த ப்ராடக்டோட நேம். உங்க வீட்டில் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் இருந்தே ஆகணும். ஸோ முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்த்துட்டு ப்ளஸ் ஆப் யூசேஜ் அதோட சேர்ந்து ஃபைனலாக கன்க்ளூஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பை எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா இல்லை வேற என்னென்ன மாடல் போடுறது நம்ம கன்க்ளூஷன் பார்ட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டிஸ்கவுண்ட் டைமில் வாங்கினனால எனக்கு 2750 அவைலபிளாக இருந்தது. இப்போ இந்த ப்ராடக்ட் ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. முக்கியமாக இது மேட் இன் இந்தியா ஒரு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டில் நமக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360% ஆக்ஷன், நைட் டைமில் கலர், அதுக்கப்புறம் ஏகப்பட்டது. இது முக்கியமாக வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ இன்ஸ்டாலேஷன் கிட்டு நம்ம பாக்ஸ்குள்ளேயே எல்லாமே வந்துடும். ஆப் ஸ்டோர்லேயே நமக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் உங்களுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் செட்டப் பண்ணுறதாண்டா. ஸ்க்ரூஸ் எல்லாமே அதிலே இருக்குது. பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் ஸ்டாண்ட். இதில் நமக்கு ரப்பர் குஷன், வாட்டர் ரெசிஸ்டண்ட் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற நேரத்தில் அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், மெட்டீரியல் ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்தது. ஸோ ஸ்பீக்கர்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இனிஷியல் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு கலிப்ரேட் பண்ணுது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணால் பாக்ஸ்லேயே ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது அந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆப்பை. ஸோ பர்மிஷன் என்ன கேட்குதோ எல்லாமே அலோவ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தரான நமக்கு ட்ரான்சிஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்மிஷன் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஐடி க்ரியேட் பண்ணிக்க நல்லது. சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் ஐடி வச்சு இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம கேமரா நம்ம வைஃபையில் காட்டணுன்னு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் டிவைஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் மாடலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என் மாடல் நான் சூஸ் பண்ணிட்டேன். பர்மிஷன் அலோவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ஷன் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. இப்போ நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணணும் உங்கள் டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கான லொக்கேஷன் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிச்சு செட்டப். லெஸ் தென் 3 minutes. க்ளவுட் ஸ்டோரேஜ் கேட்குறாங்க. இப்போதைக்கு நம்ம க்ளவுட்லாம் போக போகிறதில்ல. ஸ்கிப் கொடுத்து இனிஷியல் செட்டப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா SD கார்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 128 GB. இதோட யூசேஜை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி போடுங்க. மேக்ஸிமம் 512 GB வரைக்கும் இது சப்போர்ட்டட். நான் ஒரு 128 GB போட்டிருக்கேன் WD. இந்த கார்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் சப்போர்ட், அதாவது லாங் ரன் ஆக போகுது, கண்டினியூஸாக ரன் ஆக போகுது. இது ஒரு 2K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதுதான் மேட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எனேபிள் பண்ணியிருந்தேன். நம்ம வரதை எப்படி ட்ராக் பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கேமராக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேப்சர் பண்ணதை இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். பர்சன் டிடெக்ட் ஆகிடுச்சு. மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி தான். SD கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஃபார்மேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார்மேட் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த செட்டப்பை மறந்துடாமல் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஃபார்மேட்டிங் சக்ஸஸ்ஃபுல். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 102 GB அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இப்போ இது ஃபுல் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா லூப் ஆகும். ஸோ ரீரைட் ஆகிட்டே வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. என்னோடய யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது சப்போர்ட்டட். ஆப்போட ஓவர்வியூ இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வெளியில் ஸ்பீக்கர் இருக்கும் அந்த கேமராவில். ஸோ உங்களுக்கு யாராவது பார்சல் எடுத்துன்னு வராங்கன்னா OTP கொடுத்து நம்மளால் மாற்றிக்க முடியும். 720pயில் வேணுமா இல்லை 2K வேணுமான்னு நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி ஆட்டோவில் இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ வெளியில் இருந்த ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கேமராவை 360 டிகிரியில் சுற்றி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏதாவது வியூ நீங்கள் சேவ் பண்ண நினச்சின்னா அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து உங்களால் சேவ் பண்ணிக்கவும் முடியும்.
இப்போ நம்ம பேக் சைடு பார்க்குறோம். ஸோ கீழே பார்க்குறேன். இப்போ கேமராக்குன்னு ஒரு சில மோஷன்ஸ் தான் இருக்குது. அந்த இதில் போயிட்டு தான் நம்ம கீழேயா ரைட்லையா லெஃப்ட்லையான்னு அந்த திரும்புது. ஸோ பேட்ரோல் ஆப்ஷன் எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு வேளை சர்வலைன்ஸ் பண்ண நினைக்கிறீங்க, வெர்டிகலாவோ இல்லை ஹரிசாண்டலோ உங்களால் பேட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறது ஃப்ரண்ட் வியூ, ஏன்னா அங்கேருந்து தான் ஆட்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வருவாங்க. அடுத்தது நம்ம ப்ளே அண்ட் டவுன்லோட் ஆப்ஷனில் போனீங்கன்னா யார் யார் வந்திருக்காங்க போயிருக்காங்க எல்லா டிடெக்ஷனில் அவைலபிளாக இருக்கும். டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் காட்டும். நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எந்த வீடியோ வேணுமோ நம்மளால் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வெளியே வர்ற ஏற்ற மோஷன் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ப்ளேபேக் நான் லேட்டராக பே பண்ணுறேன். நைட் விஷன் இது ஆக்சுவலாக இன்ஃப்ராரெட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி உங்களுக்கு நைட் விஷன் வந்துடும். ஸோ 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அடிஷ்னல் அலாரம் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா SD கார்டை ஃபார்மேட் பண்ணேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி மோடுக்கு அந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான ரெக்கார்டிங் இருக்காது. ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம வீட்டை விட்டு போகிறது, அரைவின் அந்த மோஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீடியோட குவாலிட்டி நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் ரெக்குவயர்மெண்ட் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃப்ராரெட் ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் கலர் மோட்னா LED லைட் ஆன் ஆகும். ஸோ உங்களால் கலரில் பார்த்துக்க முடியும். மோஸ்ட்டாக இன்ஃப்ராரெட்லேயே விட்டுருங்க, அதான் பெட்டர் விசிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து டிடெக்ஷன், எனக்கு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வேணும்னா அதையும் நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். மோஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வேணுமா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி அது ஆஃப்லேயே இருக்கட்டும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பர்சன் வந்தாங்கன்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும். நான் சொன்ன செலெக்ஷன் இது தான். எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் யாரால் பர்சன் வந்தாங்களோ ஏதோ ஒரு மோஷன் நடக்குதோ அப்போ தான் ரெக்கார்டிங் ஆன் ஆகும். இந்த கேமராவில் என்ன ஹைலைட்னா ஏதாவது மோஷன் இருந்தால் தான் ரெக்கார்ட் ஆகும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங் இதில் இருக்காது. சென்சிட்டிவிட்டி பர்சன்ட் டிடெக்ஷன் டிஃபால்ட்டாக கம்மியாக தான் இருக்கும். அதை 8ல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா சின்ன தூசி போனாலும் உங்களுக்கு காட்டும். கேமரா டேம்பரிங், யாராலும் உங்கள் கேமராவை மறைச்சி ஹைட் பண்ணாங்கன்னா சவுண்டு கொடுத்து உங்களை வார்ன் பண்ணும், இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள தெரியப்படுத்தும். ஓரளவுக்கு லவுடாகவே இருக்கும், பயந்துருவாங்க. ஸோ லைட் விசிபிலிட்டி அது மார்னிங்கில் இருக்கிறதுனால என்ன காட்ட முடியல, பட் டெமோ வீடியோவில் நான் காட்டுறேன். வெளியே செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல அதை மாற்றணும். நான் என் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு என்னோட இன்வெர்டர் கனெக்ஷனில் அதை கொடுத்துருக்கோம். ஸோ வைஃபை 24 ஹவர்ஸில் இருக்கும், கேமராவும் 24 ஹவர்ஸில் ஆனில் இருக்கும். வெளியிலேருந்து வர விசிபிலிட்டி எல்லாமே இது அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துரும். ஒரு டெமோ வீடியோ உங்களுக்காக. ஸோ பர்சன் வராங்க, இது ரெக்கார்ட் பண்ணியிருக்க முன்னாடியே 5 செகண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் இட் டிபெண்ட்ஸ். அதை பொறுத்து நமக்கு ரெக்கார்டிங் இதில் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ கிளாரிட்டி வைஸ் தாறுமாறாக இருக்குது. ஜூம் இன் பண்ணாலும் பக்கவாக இருக்குது. நான் 1080 வீடியோவில் இந்த வீடியோ ரெண்டர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ரியல் டைமில் பார்க்கும்போது குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும், டீட்டெயிலும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ 100% உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து இன்ஃப்ராரெட் கேமரா. ஸோ இங்கே நான் வரட அழகாக காமிச்சிருக்கு. நைட்டில் இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ என்னோட மொபைல் எடுத்துன்னு வரேன். கலர்டு வெர்ஷன் நைட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லைட்டோட விசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 மீட்டர்ஸ் பக்காவாக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் எனக்கு ஒரு சின்ன காணப்பட்டது என்னென்னா, நிறைய பேர் இருந்தாங்கன்னா மோஷன் டிடெக்ட் ஆகிட்டு எல்லா நேரமும் ஒரு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. யார் வராங்களோ அது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது. கூட்டமாக இருந்தாங்கன்னா கூட இது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டேன். இதோட கலர் விசிபிலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி செக்யூரிட்டி கேமரா நீங்கள் வாங்கி மாட்டுறது. நான் பேசிக்கான ஹைலைட்டை தான் ஆப்பில் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். பேசிக்காக நான் என்னென்ன தேவையோ நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ வீடியோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ டிவிஆர் செட்டப் அதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் 2 கேமராவுக்கு மேலே போகிறன்ற பட்சத்தில் டிவிஆர் போகிறது தான் பெஸ்ட்டு.
ஸோ என்னதான் இதோட காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு 2 வாங்கி இல்லை 3 போடுறீங்கன்னா அதோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு மல்டிபிள் கேமரா வாங்கிட்டு டிவிஎஸ் செட்டப் போகிறதே மேலுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு கேமரா இல்லை 2 கேமரானா இது மாதிரி ஒயர்லெஸில் போயிருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்னென்ன மாடல் நான் சூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுமோ நான் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.